நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத குற்றம் இது. மனித குலத்திற்கே எதிரானது என நாட்டையே உழுக்கிய வழக்கில் நீதிபதி சொன்ன வார்த்தைகள்தான் இவை. அப்படி என்ன நடந்தது? உச்சபட்ச தண்டனையை நீதிபதி அளித்தது ஏன்? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கிஷன் தாஸ் லக்ஷ்மி தம்பதியினருக்கு 2016ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. திருமணமான சில நாட்களிலேயே கிஷன் தாஸ் தனது மனைவியை உடல் பருமனாக இருப்பதாகவும் கருப்பாக இருப்பதாகவும் காளி என்ற வார்த்தையை பயன்படுத்தி உருவகேலி செய்து வந்ததாக லக்ஷ்மி தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதியன்று வீட்டிற்கு கையில் பிளாஸ்டிக் பாட்டிலோடு வந்த கிஷன் தாஸ் அதில் இருந்த பழுப்பு நிற திரவம் ஒன்றை எடுத்து இது தோலை அழகாக்குவதற்கான மருந்து என மனைவி லக்ஷ்மியிடம் காண்பித்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் லக்ஷ்மியின் உடலில் அந்த திரவத்தை கிஷன் தாஸ் தேய்த்துள்ளார். அப்போது அந்த திரவத்தில் இருந்து அமிலம் போன்ற வாசனை வருகிறது என லக்ஷ்மி தெரிவித்ததாகவும் உடனே கிஷன் தாஸ் மனைவியின் உடலில் தீயை பற்ற வைத்ததாகவும் கூறப்படுகிறது. உடல் எரிய தொடங்கிய உடனே லக்ஷ்மி அலறிய நிலையில் மீதமுள்ள திரவத்தையும் மனைவி மீது ஊற்றிவிட்டு அங்கிருந்து கிஷன் தாஸ் ஓடியதாக சொல்லப்படுகிறது. உடனே அலறல் சத்தம் கேட்டு கிஷன் தாஸின் தாயாரும் சகோதரியும் லக்ஷ்மியின் மீது தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். பின்னர் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த உதய்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து லக்ஷ்மியிடம் வாக்குமூலம் வாங்கியுள்ளனர். பின்னர் லக்ஷ்மி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து லக்ஷ்மியின் கணவர் கிஷன் தாஸை போலீசார் கைது செய்தனர். 8 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற இந்த சம்பவம் உதய்பூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. கிஷன் தாஸின் தரப்பு வழக்கறிஞர் லக்ஷ்மியின் மரணம் ஒரு விபத்து தான், கிஷனுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லை, அவர் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பின்னர் அரசு தரப்பு வழக்கறிஞர் தினேஷ் பாலிவால் கிஷன் தாஸிற்கு எதிரான 14 சாட்சிகளையும் லக்ஷ்மியின் மரண வாக்குமூலத்தையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். வழக்கு குறித்து பேசிய நீதிபதி சௌத்ரி, இது அரிதினும் அரிதான வழக்கு என்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் தெரிவித்தார். மனதை வதைக்கும் இந்த குற்றம் லக்ஷ்மிக்கு எதிரானது மட்டுமல்ல, மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என கூறுவது மிகையாகாது. கிஷன் அவரின் நம்பிக்கையை உடைத்து அவர் எரிந்தபோது மீதமுள்ள திரவத்தை அவர் மீது ஊற்றி அதீத குற்றத்தை காண்பித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்தின் மனசாட்சியை உழுக்கும் இந்த குற்றம் ஒரு ஆரோக்கியமான நாகரிகமான சமூகத்தில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று. சமூகத்தில் இதுபோன்ற கொடூர நிறவெறி சம்பவம் இனி நடக்கவே கூடாது என்ற நோக்கில் கிஷன் தாஸிற்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த தீர்ப்பு குறித்து பேசிய அரசு வழக்கறிஞர் தினேஷ் பாலிவால் இந்த தீர்ப்பை வரலாற்று சிறப்புமிக்கது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீர்ப்பு சமூகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மரண தண்டனையை உறுதி செய்ய தீர்ப்பை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பியுள்ளதாக கூறும் பாலிவால், தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய தண்டிக்கப்பட்டவருக்கு 30 நாட்கள் அவகாசம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நிறத்திற்காக மனைவியை கொடூரமான முறையில் உயிரோடு எரித்து கொன்ற சம்பவத்தில் கணவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.